ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாள் மே 8ஆம் தேதி 2024 புதன்கிழமை, குரோதி வருடம் சித்திரை மாதம் 25ஆம் திருநாள். ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா பரணி நட்சத்திரம்ங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் இன்றைய நாள் பரணி நட்சத்திரத்திலேயே சுயசாரத்திலேயே பிரயாணம் செய்கிறதுனால பெண்களுக்கு, கன்னி பெண்களுக்கு, மூத்த பெண்களுக்கு அபாரமான நாள். தலைமை பதவிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். உடம்பு ஃபிட்டாகும், மனக்கவலைகள் மனக்லேஷங்கள் நிவர்த்தியாகும். பெண்கள் இருக்கக்கூடிய அந்த அவதி, எப்பவுமே சங்கடம், அண்டர்லையிங், வெளியே சொல்லவே முடியாத பலவிதமான ஹிஸ்டீரியா அளவுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள்லாம் நிவர்த்தியாகும். இந்த நாள்லேருந்து ஆரம்பிக்க போகிறது. அதனால் பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அமாவாசை திதி பித்ருக்களுக்கு உகந்த நாள், ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம். பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆன்மீகம்லாம் எல்லாம் ஓகே. அதுக்கும் மேலே உங்களுக்கு ஒரு தெய்வ கட்டாட்சம், உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது, குழந்தைகளுக்கு நல்ல விஷயம் நடக்கணும்னா கண்டிப்பாக முன்னோர்களுக்கான பித்ரு தர்ப்பணங்கள் செய்வது, ஸ்ரார்த்தங்கள் செய்வது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா, மூதாதியர்கள் சம்பந்தப்பட்ட எந்த சாபம் எந்த பாவம் இருந்தாலும் சரி பித்ரு சாந்தி செய்து கொள்வது ஏற்றத்தை கொடுக்கும். அதுலேயும் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா, உங்களுடைய லைஃப்பில் இதெல்லாம் தெரியாது, யார் என்னென்ன தெரியாதுன்னு சொன்னால் அட்லீஸ்ட் பசுமாட்டை தொடுங்க. பசுமாட்டை தொட்டு வாழை தொட்டு நமஸ்காரம் பண்ணப்படுது. 30 முக்கோடி தேவர்கள் வசிக்கக்கூடிய இடம் பசுமாடு. அது வால் பகுதிகளில் தான் மகாலட்சுமியோடைய நிவாசம் இருக்கிறது. ஸோ அதை நம்ம தொட்டு வணங்கும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அகத்திக்கீரை சுவாமி கொடுக்கறது ரொம்ப முக்கியமாக. பசுமாட்டுக்கு தானம் பண்ணும் பொழுது உங்கள் பித்ருக்கள் சாந்தி அடைவாங்க, முக்தி அடைவாங்க. அதனால் உங்களுடைய குழந்தைகள், உங்கள் வம்சமே நல்லா இருக்கும். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம், அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போடுறது மனசுக்கு நிம்மதி தரும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தலைமை பதவிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேர் யூ கோயிங் டு பி லீடர்ஸ், யூ கோயிங் டு பி ப்ரமோட்டட், யூ கேன் பி சீனியர் மேனேஜர்ஸ். புதிய வாய்ப்புகள் கைகூடி வருது. குழந்தை பிராப்தமில் பெண் குழந்தைகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுக்கு அபாரமான நாள். எல்லாத்துலேயுமே திருப்தி, சந்தோஷம், அபாரமான மேன்மை, புகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். உங்களை அப்படியே புகழ்வாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்க போகிறீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்சனர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுபகாரியங்களுக்காக செலவுகள், நல்ல காரியங்களுக்காக செலவுகள், வீட்டில் பெரியவங்களுக்காக சில செலவுகள் பண்ணுவீங்க. இடம் மாற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், ஆடம்பரமான பயணங்கள், ஆடம்பரமான சந்தோஷமான விஷயங்களுக்கு அதிகப்படியான செலவுகள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். கொஞ்சம் கோபதாபம் மட்டும் கம்மி பண்ணுங்க, அதுதான் நல்லது. இன்றைய நாள் பெண்களிடம் கோபிக்க வேண்டாம். நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் கொடுத்துட்டுருக்கோம். கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் இன்றைய நாள் பெரிய ஏற்றம் தான் கொடுக்குமே தவிர பயப்பட வேண்டிய அப்படின்னா ஆடம்பரமான செலவு அதிகமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்சனர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு பெண் நண்பர் மூலியமா பெரிய ஆதாயம், மூத்தவங்க மூலியமா ஆதாயம், பணம் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பின்னடைவுகள் நிவர்த்தியாகும். கையிருப்பு பணம் அதிகரிக்கும். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு இன்றைய நாள் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இருக்கிற பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாகும். நிறைய பேருக்கு கிஃப்ட் வரும். நிறைய பேருக்கு எதிர்பாராத பெனிஃபிட், லாபங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். ஸோ இந்த நாளில் நீங்கள் எதை தொட்டாலும் சரி பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மனோதிடம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ், கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் நீங்கள் தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லலாம். முழுக்க இன்றைய நாள் வேலை இருக்கும். நிறைய பேர் சந்தோஷத்தை நிறைய அனுபவிக்கக்கூடிய பிராப்தம், உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் நிவர்த்தி ஆகக்கூடிய பிராப்தம். ரொம்ப நாளாக ஒரு வேலை மிச்சம் வச்சுருப்பீங்க, அதை பண்ணணும்னு இன்றைய நாள் முடிப்பீங்க. யாரெல்லாம் அடுப்படியில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ, ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் அழகு சாதன பொருட்களை சம்மந்தப்பட்ட எந்த வேலைகளில் நீங்கள் இருந்தாலும் என்னால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மனோதிடம் சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு பொருளாதார வளர்ச்சி, நினைத்த காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேர் புடவை வாங்குவீங்க, ஜவுளி வாங்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதா பிராட்டி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு
தெய்வ அனுகிரகம் சங்கல்பம் பரிபூர்ணமாக இருக்கிறது. நிறைய பேருக்கு தூரதேச பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம், குழு என்று இருக்கக்கூடிய குழு மணாலிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில்லுன்னு இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் டக்குன்னு நடக்கும். பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. எதுக்காக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம் சார், சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள், அந்த கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள்லாம் முடிஞ்சது. யூ நீட் நாட் வரி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மிகப்பெரிய ஏற்றங்கள், மனசுக்கு சந்தோஷம் மிக அதிகமாக கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாக நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனமாக இருக்கணும். உடம்புல பிளட் சுகர் கவனமாக பார்த்துக்கணும். இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். வண்டி வாகனங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பராமரிப்பு செலவுகள், மெயின்டெனன்ஸ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெண்கள் ஒரே கோவம், ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க. கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, டென்ஷன் ஆகாமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கல்கண்டு சாதம் பண்ணி காமாட்சி அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிடுங்க, நல்லா இருப்பீங்க. ராசியான நிறம் குங்குமம் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான நாள். அருமையான கல்யாணம் நடக்குங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய பிராப்தம் ஆரம்பமாகிறது. நிறைய பேருக்கு இரண்டாம் குழந்தைக்கான பிராப்தம் ஏற்படுகிறது. நிறைய பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள், புதிய வியாபாரம், சுய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வியாபாரம், பார்ட்னர்ஷிப் ஓரியன்ட் பிஸ்னஸ் இருக்கக்கூடிய குடைச்சல்கள் நிவர்த்தியாகும். இந்த நாளில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் தேடி வரும். அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. மெயினாக பெண்கள் தான் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்க போகிறீங்க. அஷ்ட ஐஸ்வர்ய பிரதாதா அப்படின்னு சொல்லுவோம். அஷ்ட ஐஸ்வர்ய கட்டாட்சத்தை நீங்கள் வாங்கக்கூடிய, உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் பிரம்மாண்டமாக இருக்கும். அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு பண்ணுங்க, நன்னா இருப்பீங்க. ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிடிவாதமாக பல காரியங்கள் நின்று ஜெயிப்பீங்க. தயவுசெய்து மற்றவங்க மேலே டவுட் மட்டும் படாதீங்க. கோபதாபங்களை அறவே தவிர்ப்பது நன்று. 2 நாள் நிறைய சாப்பிடணும்னு தோணும். ருசிகரமான உணவை உட்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். உணவு பற்றி தான் ஓவராக பேசுறது, புகழ்வது. எல்லாத்துலேயுமே சாமர்த்தியமும் ஓடிக்கணும். அவசியம் இல்லாமல் டென்ஷன் ஆகாதீங்க, ப்ரெஷர் எடுத்துக்கொள்ளாதீங்க. வேலைகளில் நீங்கள் 100% பெரிய வெற்றி தான், அதில் டவுட்டே கிடையாது. நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கூடிய ஒரு ஜாப் கொடுப்பாங்க, அதை கண்டிப்பாக செய்வீங்க. பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன், கல் மணல் கட்டுமானம் சார்ந்த துறைகள், குவாரிகளில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். யாரெல்லாம் ஓனாஸாக இருக்கீங்களோ அதெல்லாம் நல்லாயிருக்கும். எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் மன அமைதியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் காதல் கைகூடும். தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் இல்லை ஆக்ட்ரஸ் யார் இருந்தாலும் சரி, இன்றைய நாள் பயங்கரமான ஃபேமஸ் ஆவீங்க. இன்றைய நாள் உள்ள படம் ஏதாவது ரிலீஸ் ஆச்சு, இல்லை பாட்டு ஏதாவது ரிலீஸ் ஆச்சுன்னா அது பயங்கரமாக ஹிட் அடிக்கும். நிறைய பேருக்கு கடன் தீரும். நிறைய பேருக்கு பெண் குழந்தைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொன்பொருள் ஆபரணங்கள் சேரக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. பெரிய ஒரு வீடு ஒன்று கட்டக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. அமோகமான நாள். இட் ஸ்டார்ட்ஸ் லைக் திஸ் டுடே. ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்க போறீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய அழகு சாதன விஷயங்களை செய்வீர்கள். அழகுபடுத்துவது, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பொருளாதாரத்தின் கண்ணோட்டத்தில் செலவு நிறைய பண்ணுவீங்க. எதிர்பார்க்காத உங்களுக்கு நிறைய பணமும் வரும். இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது அப்படியே நடக்கும். இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அந்தளவுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் ஜஸ்ட் நினச்சா போகிறோம், அது கண்டிப்பாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு வளத்தை கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திரிசூலி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வயலட் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆடல் பாடல் கச்சேரி தான். எல்லாம் ஓடிடி தளங்கள் இருக்கீங்களோ, மீடியாவில் இருக்கீங்களோ, எழுத்து சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கீங்களோ, வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கீங்களோ, கஷ்டப்படக்கூடிய யாராக இருந்தாலும் இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கப்படுது. உங்களுக்கு மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் இன்றைய நாள் ஒரு பெண் மூலியமாக ஏற்படும். லைஃப் டைம் சந்தோஷம் இன்றைய நாள் கண்டிப்பாக இருக்கும். அது ஒரு தகவல் மூலியமாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். கஞ்சி காமாட்சி அம்மனை வழிபாடு செய்யுங்கள், நன்னா இருப்பீங்க. ராசியா நிறம் சாம்பல் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றம், தனப்பிராப்தம் ஏற்படுறது. சில்வர் வாங்குவீங்க, ஜவுளி வாங்குறது, விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். வீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, வீட்டு சாமான ஏதாவது வாங்கணும்னு சொல்லி அதை புதுப்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வீங்க.
வாழ்க்கை துணை மூலியமாக இந்த நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நினச்ச காரியங்களை அப்படியே முடிப்பீங்க. யாரையும் கோபமாக பேச மாட்டீங்க. அது எப்படி சொல்லலாம், தேன் தடவிய வார்த்தைகள் அவங்கள பேசும்பொழுதே அவங்க எஸ்ன்னு சொல்லிடணும். அந்த மாதிரி உங்களுடைய பேச்சு அபாரமாக இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், ரொம்ப முக்கியமான தெய்வங்களில் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் ப்ளூ நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கிறது அப்படின்னு கேட்டால், முதல் ராசி லக்னம் தனுசு, 2வது சிம்மம், 3வது மேஷம். மற்ற அனைவருக்குமே நீங்கள் நினைத்தது எல்லாமே சூப்பராக நடக்கும். சந்தோஷமாக இருக்கு. எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்து, த்ரோணு கொண்டு ததாஸ்து. நன்றி.